Hello everyone, welcome to Sai Media Creations, Roastman in Movie Review. இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி ரிவ்யூ என்ன படம்னு பார்த்தீங்கன்னா 2D என்டர்டைன்மெண்ட் ப்ரொடக்ஷனில் ஜோதிகா சூர்யா தயாரிப்பில் வெளிவந்த படம், பிரேம்குமார் அவரோட டைரக்ஷன் வெளிவந்த படம் மெய் அழகன். இந்த படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஒரு மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த படம் முழுக்க ஒரு கிராமத்து சாயலில் எடுக்கப்பட்ட படம். இதில் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாகவே ஒரு உறவினர்களை, அதாவது சொத்துக்காக உறவினர்களை நம்ம இழக்கிறோம். அவங்களுடைய சொந்த கிராமத்தை நம்ம இழக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி வீடு இல்லாதவங்களுக்கு எவ்வளோ ஒரு பாதிப்பை கொடுக்கும், மனதளவில் அவங்களுக்கு எவ்வளோ ஒரு பாதிப்பை கொடுக்கும்ன்ற ஒரு விஷயத்தை தான் இந்த படத்தை திரு பிரேம்குமார் அவர்கள் எடுத்து சொல்ல முயற்சி பண்ணியிருக்கிறார். உண்மையிலேயே அவரோட முயற்சி வீண் போகலை. ஏன்னா ஒரு தஞ்சாவூரை நிறைய படத்தில் காட்டியிருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் இவங்க காட்டின விதம், சினிமோட்டோகிராஃபி, அந்த விதத்தை பார்த்தீங்கன்னா ஒரு தஞ்சாவூர் பெரிய கோயிலாக இருக்கட்டும், அந்த கிராமத்துடைய சூழ்நிலையாக இருக்கட்டும், முழுக்க அவ்வளோ அழகாக இயற்கையை ரசிக்கும்படியாக இந்த படத்தை அவங்க எடுத்திருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது ஒரு கதையை ஒட்டின மாதிரி அவங்க எடுத்துன்னு போனது இன்னும் நல்லா ஒரு படத்துக்கு ஒரு நல்ல ஒரு வெயிட்டேஜ் இந்த படம் கொடுக்குது. இந்த படத்தோடைய சினிமோட்டோகிராஃபி மகேந்திரன் ஜெயராஜு அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா அந்த இயற்கையான ஒரு சூழ்நிலை ரசிக்கும்படியாகவும் நேரில் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலை அவர் கொடுத்துருக்கிறாரு. தஞ்சாவூர் பேஸ் பண்ணி நிறைய படங்கள் வந்திருக்கு. இருந்தாலும் இந்த படத்தில் பார்க்கும்போது ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்குது. மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமான கதாபாத்திரத்தில் ஹீரோவா கார்த்திக், அதுக்கப்புறம் அரவிந்த் சாமி, ஸ்ரீதிவ்யா, அதுக்கப்புறம் ராஜ்கிரண், ஸோ இது மாதிரி நல்ல ஒரு திவ்யதர்ஷினி, நிறைய பேர் சொல்லலாம். நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. படம் முழுக்கங்க யதார்த்தத்துக்கு பஞ்சமே கிடையாது. நீங்கள் இந்த படத்தில் காமெடி இருக்கும், ஹியூமர், அதாவது ரொம்ப ஹியூமர்ஸ் உள்ள ஒரு படமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபைட்டு, இந்த மாதிரி ரொமான்ஸு, இந்த மாதிரிலாம் நீங்கள் எதிர்பார்த்து போனீங்கன்னா கண்டிப்பாக ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். அதை தாண்டி ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு விஷயத்தை ரொம்ப இயல்பாக ஒரு வீடை இழந்தவங்க, ஒரு உறவினரை இழந்தவங்க, அவங்க படுற கஷ்டம், பல வருஷங்களுக்கு கழித்து ஒருத்தவங்களை மீட் பண்ணும்போது அது அவங்க படுற ஒரு வேதனை, இது எல்லாமே ரொம்ப ரசிக்கும்படியாகவும் நிறைய இடத்துல எமோஷனல் டச் ஆகிற அளவுக்கு பார்க்குற ஆடியன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு கனெக்ட் ஆகிற அளவுக்கு இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு மிஸ்டர் பிரேம்குமார் அவர்கள். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அரவிந்த் சாமி நம்ம 90s பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் பாய், அவர் நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாரு. சொல்லப்போனால் ஒரு ரொமான்டிக் மூவிஸு, காதல் பேஸ்டு ஒரு மூவிஸ், இந்த மாதிரி நடிச்சிருந்த ஒருத்தர். இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு அவர் எந்த படத்துலையுமே இவ்வளோ எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிற மாதிரி எந்த படத்துலையும் அவர் நடித்தது கிடையாது. முழுக்க அவருடைய ரோல் பார்த்தீங்கன்னா பேச்சை தாண்டி அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ், அவருடைய எக்ஸ்ப்ரெஷனு, அவர் அந்த ஃபீல் பண்ணுற விதம், இது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப இயல்பாக நடிச்சிருக்கிறாரு. அரவிந்த் சாமி அவர்கள் இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம், ஒரு புதுமையான கதாபாத்திரத்தை எடுத்து சேலஞ்சாக எடுத்து நடிச்சிருக்கிறாரு. ரொம்ப அருமையாக இருக்குது. அவருடைய ரோல் ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அவரோட ரோல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி. அவருடைய கான்ட்ரிபியூஷன் இந்த படத்துக்கு எக்ஸ்ட்ராடினரியே சொல்லலாம். படத்துடைய ஹீரோ பற்றி சொல்லணும், கார்த்திக் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. அந்த படத்தில் எல்லாத்தையும் ரொம்ப நேசிக்கிற ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து நடிச்சிருக்கிறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு விலங்காக கூட இருக்கட்டும், ஒரு எது வேணா இருக்கட்டும், அதை அவர் ரசிக்கணும். ஒரு பாம்பாக இருந்தால் கூட அதை பாம்பையும் அடிக்கணும், ரசிக்கணும். ஸோ இந்த மாதிரி யார் மேலேயும் ஒரு வெறுப்பு இல்லாமல் ஒருத்தங்க எப்படி வாழணும் அப்படின்றது ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி கிராமத்து சாயல் நிறைய படம் நடிச்சிருக்கிறார் கார்த்திக். அவருடைய முதல் படமே பார்த்தீங்கன்னா பருத்தி வீரன், அதுக்கப்புறம் கொம்பன், விருமன், அதுக்கப்புறம் கடைக்குட்டி சிங்கம், இந்த மாதிரி நிறைய படங்கள் லைனாக அவருடைய ஜேர்னியில் நடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த படம் முழுக்க அப்படியே ஆப்போசிட், டோட்டல் ஆப்போசிட்டு. இவர் நடிச்சிருக்கிற இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட்டு கிடையாது, ஒரு வாய் தகராறும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு இயல்பான ஒரு ஆக்டிங். இந்த இயல்பான ஒரு ஆக்டிங் அவர் வெளிக்கொண்டு இருக்கிற விதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. ஒரு சினிமாட்டிக்காக இல்லாமல் நம்ம நேரில் பார்க்குற மாதிரி அவருடைய ஆக்டிங்லாம் பார்த்தீங்கன்னா சினிமாவில் பார்க்குற மாதிரி இல்லை, ஒரு தேட்டரில் பார்க்குற மாதிரி இல்லை, ஒரு நேரில் பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு அவர் இந்த படத்துக்கு எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கான்றது க்ளீனாக தெரியுது. ரொம்ப நாள் கழித்து ஒரு ஹீரோயின் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. வேறு யாரும் இல்லை, ஸ்ரீதிவ்யா. பெரிய அளவுக்கு இந்த படத்தில் அவங்களுக்கு ஒரு ரோல் இல்லை. ஏன்னா இருந்தாலும் அவங்களுடைய கணவன் மனைவி அந்த அவங்களுக்கு காட்டும்போது ரொம்ப ஒரு வில்லேஜில் ஒருத்தவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப், நியூலி மேரிட் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை காமிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவங்களுடைய அந்த ஒரு கப்பலுடைய அந்த அழகு அழகாக வெளிக்கொண்டு வந்திருக்காங்க படத்தோட இயக்குனர். இந்த படத்தோட டைரக்டர் வேறு யாரும் இல்லைங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி வெளிவந்த படம், ரொம்ப சூப்பர் ஹிட்டான படம். கிளைமேக்ஸில் எல்லாரையும்
தேட்டரையே கண்கலக வைத்த ஒரு டைரக்டர் தான் இந்த படத்தோட டைரக்டர், வேறு அவர் யாரும் இல்லை, மிஸ்டர் பிரேம்குமார். அதே மாதிரி இந்த படமும் வந்து எப்படி 96 வந்து ஒரு 90s பேஸ்டு பண்ண படம், 90s கிட்ஸ் பேஸ்டு பண்ண படமாக இருக்கோ, இந்த படத்துலேயும் வந்து ஒரு சீனில் வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் சாமி அவருடைய ஒரு இந்த கிராமத்தை விட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி லவ், அந்த லவ் வந்துட்டு அவங்க அந்த பொண்ணும் அரவிந்த் சாமியும் 2 பேரும் பேசும்போது அந்த ஒரு கான்வர்சேஷன் அதை முடிச்சுட்டு அவங்க கடந்து போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்து அவங்கள தடவி கொடுத்துட்டு போகும்போது ஒரு எமோஷனல் டச்சு, ஒரு பார்க்கும்போது ஹியூமராகவும் இருக்குது. அதை வந்து ரொம்ப யதார்த்தமாக வந்து மிஸ்டர் பிரேம்குமார் வந்து டைரக்டர் எடுத்திருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்குது. 96 எந்த அளவுக்கு வந்து ஒரு வரவேற்பை கொடுத்தோ, இந்த படமும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு குடும்ப கதாபாத்திரம் பேஸ்டு மூவி போய் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். நிறைய சஸ்பென்ஸ் மூவிஸ் வந்திருக்கு, என்னவா இருக்கும்ன்ட்டு. ஆனால் நிறைய படத்தில் பார்த்தீங்கன்னா பேருக்கு ஒரு சஸ்பென்ஸ் வச்சுருப்பாங்க, ஆனால் அது சஸ்பென்ஸ் மாதிரியே தெரியாது. சஸ்பென்ஸ் வைக்கணுமேனு வைப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் டைரக்டர் வச்சிருக்க சஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் இது எப்படா இந்த மனுஷன் வந்துட்டு அந்த ஒரு 2.5 மணி நேரமும் எந்த ஒரு சினிமாட்டிக்காக இல்லாமல் அது ஒரு நார்மலாக யாருக்கும் போர் அடிக்காமல் கொண்டு போயிட்டு கிளைமேக்ஸில் கொண்டு போய் அந்த ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருக்குது, சினிமாட்டிக்காக இல்லை. கண்டிப்பாக இந்த ஒரு சஸ்பென்ஸ் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ நம்ம இந்த படத்தோட மியூசிக் டைரக்டரை பற்றி பார்ப்போம். இவரும் வந்து பார்த்தீங்கன்னா 96 டீமில் இருந்தவர் தான். 96 படத்தோடைய மியூசிக் டைரக்டர் தான். இந்த படத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் வசந்த் கோவிந்தன். ரொம்ப ரொம்ப அருமையாக 2 பாடல் இருந்தாலும் மனசுக்கு வந்து ரொம்ப டச் ஆகிற மாதிரி ஒரு பாட்டை அவர் கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பிஜிஎம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ஹை பிராண்ட் வந்து மியூசிக்ஸ்லாம் வந்து செட் ஆகாது. அந்த படத்துக்கு அந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த ஒரு கனெக்டை வந்து பிஜிஎம் மூலயமா வந்து அருமையாக வந்து வெளிக்கொண்டு வந்திருக்காரு மிஸ்டர் வசந்த் கோவிந்த் அவர்கள். இந்த படத்தில் வந்து முக்கியமாக தமிழ் மொழிக்கு வந்து ரொம்ப அவங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டீசர் வெளியாகும் போது அவங்க டீசர்ன்றது இங்கிலீஷை பயன்படுத்தாமல் தமிழில் தான் அவங்க வந்து டீசர் வெளியாகுதுன்ற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப அந்த தமிழுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ கொடுத்து இந்த படத்தை எடுத்துருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த படத்தில் அரவிந்த் சாமி அவர்களுக்கு வந்து அப்பாவாக நடிச்சிருக்கார் ஜெயபிரகாஷ். அவர் வந்து ஃபஸ்ட்டு சீனே லாஸ்ட் சீன்லையும் வந்து வருவாங்க. ரொம்ப ஒரு லிமிட்டட் சீன்ஸில் வருவார். ஆனால் அவர் அந்த எமோஷனலுக்கு வெளியே கொண்டு வர்றது சொந்த வீட்டை கிராமத்தை விட்டு போகும்போது எந்த அளவுக்கு மனசு பாதிப்பை கொடுக்குமோ அதை வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக ஓவர் ஆக்டிங் இல்லாமல் பார்த்தா கண் கலகிற அளவுக்கு ஒரு நடிப்பை வந்து ஒரு வெளிக்கொண்டு வந்திருக்காரு. ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். படத்தோட பெயர் மெய்யழகன். கண்டிப்பாக உண்மைன்னு சொல்லலாம். படத்துக்கு ரேட்டிங் சொல்லணும்னா 10க்கு 7. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரொம்ப காமெடியாக இருக்கும், ஃபைட் இருக்கும், லவ் சீன்ஸ் இருக்கும், ரொமான்ஸ் இருக்கும். இந்த மாதிரி எதிர்பார்த்து போனீங்கன்னா ஏமாற்றம் கொடுக்கும். படம் நல்லா இருக்கும் நினச்சி நம்பி போனீங்கன்னா படம் நல்லாயிருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி மூவி ரிவ்யூவை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். சாய் மீடியா கிரியேஷன்ஸ் ரோஸ்ட்மேன். நன்றி, வணக்கம்.